நேத்து நான் ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். இந்த கலாட்டான்னு ஒரு மீடியா இருக்குங்க. அந்த மீடியால என்ன சொல்றாப்புலன்னா, சரி நான் என்ன சொல்ல போறாப்புல விஜய் போறாப்புலன்னு பார்த்தா என்ன சொல்றா தெரியுமா? சிஎம் கையில என்ன இருக்குன்னு பாத்தீங்களா? அவர் டிக்கெட் வாங்கி அவர் கையிலேயே பயணிச்சுட்டு போறாரு. ஏம்பா அந்த வீடியோ கொஞ்சம் போடுப்பா. முதலமைச்சர் விஜயோட கைய யாராவது கவனிச்சீங்களா? மெட்ரோ டிக்கெட்டை நான் கையிலேயே வச்சுட்டு பயணம் பண்ண சிஎம் விஜய். இப்படிப்பட்ட இனிமேலாம் சான்ஸே இல்லைங்க. நீ ஏன் பொம்பளை மாதிரி அழுதுட்டு இருக்க? ஒண்ணு இல்லப்பா. முதலமைச்சர் விஜயோட கைய யாராவது கவனிச்சீங்களா? மெட்ரோ டிக்கெட்டை நான் கையிலேயே வச்சுட்டு பயணம் பண்ண சிஎம் விஜய். இப்படிப்பட்ட இனிமேலாம் சான்ஸே இல்லைங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆட போறடா கேன கிறுக்கா. போய் வேலையை பாரு லூசு. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. அதாவது சிஎம் கையில பாத்தீங்களா, அவர் கையிலேயே அந்த டிக்கெட்டை வச்சுட்டு போறாரு, பயணம் பண்றாரு. இந்த மாதிரி சிஎம் எங்கன்னா பாத்திருக்கீங்களா? சான்ஸே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டாம் பாருங்க ஒரு பாட்டு. நான் யார் இறைவா விடைத்தா இறைவா, நான் யார் இறைவா விடைத்தா இறைவா. காசை வாங்கிட்டு உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டுருக்கிய. இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ? அதான் உண்மையா புரியல. நான் யாருன்னு தெரியல, நம்ம யாருன்னு தெரியல. எனக்கு விடைத்தா இறைவா, இறைவா விடைத்தா, இவங்க கிட்ட காப்பாத்து. சத்தியமா என்னால முடியலங்க, உண்மையா என்னால முடியல. அதாவது எப்படி அவர் கையாலேயே வச்சுட்டு போறாங்க. கையில மத்தவன வாயில சொல்லின்னு போனா, இல்ல மூக்குல விட்டுன்னு போனா, இல்ல காதுல விட்டுன்னு போனா, சத்தியமா எனக்கு தெரியல. எப்பா கரெக்டா இந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்தவனே தயவு செய்து வந்து எனக்கு இது ரிப்ளை பண்ணி. ஏன்னா நைட் எல்லாம் வந்து இதை பார்த்து நினைச்சு அது நீ பெருமையா சொல்லு. நீ எல்லாம் ஏன் சட்டி போட்டு பேண்ட் போடுற? பேண்ட போட்டு சட்டி போட வேண்டியதானே? நான் பைத்தியம் மேடம். சத்தியமாக அவர் கையில வச்சு வராறாங்க. நான் டிக்கெட்ல வேணா வாயில வச்சு தான் போவேன். அப்படியே வாயில வச்சு நடந்து போவேன். அப்படியே இந்த சமுதாயத்துல நான் பட்ட அவமானமும் அசிங்கமும் என்னோட தொலைஞ்சு போட்டு. அவர் பரபரப்பா ஒரு இடத்திற்கு அவசரமாக சென்று கொண்டிருந்தார். அவர் இந்த துறையில அவருக்கு தெரியாததுல அவர் எல்லாத்தையுமே சரியான நேரத்தில் பேசுவார். ஒரு இடத்துல அவசரமா போன ஒரு மனிதர்கிட்ட இடைநிறுத்தி, நீங்களே ஒரு இடத்துக்கு அவசரமா போறீங்க, ஒரு விழாக்கு போவீங்க, வேற எங்கேயாவது உங்களுக்கு ஒரு இயற்கையான ஒரு அவசரத்துக்கு போவீங்க, உங்களுக்கு குறுக்க புகுந்து அது மாதிரி செய்வது வந்து அது நல்லதில்ல. மற்றபடி அவர் இந்த துறை சார்ந்து அதிகாரிகளோடு கலந்து பேசி என்ன மக்களுக்கு என்ன தேவையோ அதை தான் அவர் வந்து பேசுவாரு. எல்லாருமே பேசி பேசி கெடுத்தவர்கள் மத்தியில் பேசாமல் அவர் சத்தம் இல்லாமல் பல சாதனை செய்து கொண்டிருக்கிறார் எங்க அண்ணா ஆனந்த் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சி அளித்து. சிவா, இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உங்களை விட்டா யார் சிவா இருக்காங்க? சரி, நான் வரேன். என்னெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. அதான் 20 கோடி வரப்போதே. விஜய்க்கு வெயிட் ஏத்துறதுக்கு என்ன வழி? இதுக்குன்னு ஸ்பெஷல் டாக்டர்ஸ் மெட்ராஸ்ல இருக்காங்க. அப்படியா? இந்த முறை மோடிஜிக்கு எதிரா விஜய் தளபதி களமிறங்கியிருக்காரு. விஜய் தளபதி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. ஏன் மாநிலத்துல பெட்ரோல் இல்ல டீசல்ல எத்தனால் கலந்து வித்தா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன் மாநிலத்தோட்டோட ஒரு பைசா வரிய கூட நான் தர மாட்டேன்னு. இதுதான் ஒரு முதலமைச்சருக்கு அழகு. நீங்க ரெண்டு பேரும் அதே கேட்காது. அதுக்கு எப்படி போய் யாருன்னு மொழி தெரியும்? உன் தலையில எவனும் நல்லா மிளகா அரைச்சிருக்கு. ஒரு பெரிய விஞ்ஞானி போடா. நான் என்ன சொல்றேன்னா, வர 2029 விஜய் தளபதியையே பிரதமர் ஆக்கியிருந்த. என்னடா நீ சத்தியபுரத்தில் அனௌன்ஸ்மெண்ட் வரேனா? என்னடா சொல்ற? நீ வேணா கேட்டு பாரு. ஐயோ, என் பட்டத்து யார சாஞ்சிருச்சு. நான் என்னத்த சொல்லுவேன்? முடிச்சுக்கிட்டே சின்னத்தாட பாக்குற மாதிரி இருக்கு. உன்ன போய் செத்துட்டேன்னு சொல்றாங்க. சப்ஸ்கிரைபரை கொண்டிருக்கிற ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான் விஜய். அவருக்கு ஒரு 5 கோடி சப்ஸ்கிரைபர் இருக்கான்.
5 கோடி பேர்ல 1 கோடி பேர் என்ன சொன்னாலும் கேட்பேன். அதாவது தொலைபேசியை கண்டுபிடிச்சது வந்து அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் இல்ல, ஆதவர்ஜுனா அப்படின்னாலும் ஆமா. சூரியன் வந்து கிழக்க உதிக்கல மேற்க உதிக்குது, வடக்கு பக்கமா போகுதுன்னா ஆமா நான் காலைல பார்த்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு 50 லட்சம் பேர் இருக்கேன். என்ன சொன்னாலும் வேத வாக்கு இல்ல, அவர் இப்படிதான் பண்ணிருக்க மாட்டாரு. அவர் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறதே விஜய் தான் இருந்தாலும் நம்பிக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் என்னத்த பேச? வேற ஒருத்தன் ஓனர் யார் தடுத்தாலும் நிறுத்த மாட்டேன், என் பொண்டாட்டியது. நாமதான் எதுக்குடா மீசிய முடிக்கிட்டு நாமதான். என் மகனே, உன் மனசு மாதிரியே காவிரியில இருந்து தண்ணி ஓடோடி வந்துட்டு இருக்கு. நீ கேட்கவே இல்லை, நீங்க கேட்காம ஓபன் பண்ணி விட்டாச்சு. வந்துட்டு இருக்கு. உன் மனசுயா, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நடக்கும். நீ அப்படியே நீ மனசுல நினைச்சாலே போதும், அது உன் கண்ணு முன்னாலே வந்து நிக்கும். ஏசுநாதராவே ஆக்கிட்டாங்கயா. எல்லாம் கிருப கிருப கிருபதான். இந்த உலகத்திலேயே புயல் வெள்ளத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டின கோஷ்டி நம்ம கரகாட்ட கோஷ்டி தான். இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா கெட்ட பயிலுலா மூஞ்சி மோரையும் 2 நாளைக்கு முன்னாடி வரையும் எங்களுக்கு குடிக்கிறதுக்கே தண்ணி கிடையாது. நாங்களே பஞ்சத்துல இருக்கோம். நானுங்க 2 நாள் பெஞ்ச மழையில டேமே உடைய போது வெள்ளம் வரப்போகுது சொல்லிட்டு தண்ணி திறந்து விடுறானுங்க. அப்ப இந்த கர்நாடகாக்காரனுங்க 2 மாசமா வேணும்னே தான் திறந்து விடாம இருந்தானுங்க. இதை கேட்காம இவனுங்க எங்க அண்ணன் போவ நினைச்சாலே போதும் தண்ணி வந்துரும், எல்லாம் கிருப கிருபன்னு வளர்றானுங்க. பார்த்திபன் தலை நிமிர்ந்து நடங்க. டிகே சிவகுமார் பாத்துருப்பாப்ல, மழை வேற பெய்யுது, நம்ம தண்ணி வேற திறந்தாகணும், இந்த ஆள் வேற 3ஆம் தேதி வரன்னு இருக்காப்ல, இந்த ஆள் வர நேரத்துல நம்ம தண்ணியை திறந்து விட்டோம்னா ஒரு 300 ரீல்ஸ் போய் நம்மள முடிச்சு விட்டுருவாங்க. அதுக்கு இப்பவே திறந்து விட்டாப்ல. இந்த பாலிமர் டிவிக்கும் தந்தி டிவிக்கும் பயந்தே அந்த ஆள் தண்ணியை திறந்து விட்டாப்ல. மயிலே இறக்கு போடல போட மாட்டேங்கிறா, புடிச்சு கால் எடுக்கல வச்சு அமுக்கு இப்படி நீங்க திருந்துவீங்க. மயில் வாங்கணும் எனக்கு, மயில் வாங்க வேண்டாம். இவனுங்க இதை வச்சு என்னென்ன உருட்டிட்டு இருக்கானுங்க, என்னென்னமோ எடுத்து போட்டு இருக்கானுங்க. இந்த டேம் 50 வருஷங்கள் திறந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு விட்டுறானுங்க. இது வந்து கரிவா டேம் ஜிம்பாப்வேல இருக்குதா, இந்தியாலே இல்லடா இது. டேய் உண்மையிலேயே உங்க அண்ணன் தான் தண்ணியை கொண்டு வந்தாருன்ட்டு நம்புறானுங்க. கான்பிடண்டா எனக்கு வந்து மெசேஜ் பண்றானுங்க, எல்லாத்த பத்தி பேசுவீல இந்த காவேரியை பத்தி பேசுன்னு சொல்லிட்டு. டேய் மூதேவி பேசிட்ட போய் சாவு. தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட விபத்து நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க, கோமாளிகள் வந்து கோட்டையில உட்கார்ந்துருக்கீங்க. அவங்க யாரையுமே தப்பிக்க விடக்கூடாதியா, அவங்க தூக்குல ஏத்தணும்யா, தூக்குல ஏத்தணும். அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. அதனால தினம் கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு அமைச்சரும் கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க. காவிரி நதி நீர் பிரச்சனை என்னன்னு புசி ஆனந்துக்கு தெரியுமா? ஐயோ எப்பயாச்சும் ஒரு நாள் அந்த அரண்மனைக்கு வர்றப்ப இதே எஃபெக்ட். மேகதாது அணையினுடைய இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்னா என்னன்னு தெரியுமா? இல்லங்க. சரி நான் உனக்கு வேலை போட்டு தரேன், உனக்கு மாடு மேய்க்க தெரியுமா? இன்டர்ஸ்டேட் டிஸ்பியூட் ஆக்ட்னா என்னன்னு தெரியுமா? ட்ரிபியூனல்னா என்னன்னு தெரியுமா? ஐயா உனக்கு நில்றயா, ஒருத்தர் நில்றா, அவரு இல்லையா, உம்மா நில்றா. புசி ஆனந்த ட்ரிபியூனல்னு தெளிவா பேச சொல்லுங்க பார்க்கலாம். நேத்து பெய்த மழையில முளைச்ச மந்திரிகளுக்கெல்லாம் இந்த காவிரி நதிநீர் பிரச்சனையை பத்தி தெரியாது. போய் கலைஞர் காவிரி நதிநீருக்காக எழுதின கடிதத்தை எடுத்து படிங்கயா. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. படிச்சு வாங்க, அமைச்சரா இருக்கீங்க நீங்களா. விஜய் அவர்களே தெளிவா தான் இருக்கீங்களா? அதிகார போதையில் இன்னும் இருந்துட்டு இருக்கீங்களா? ஆணவ போதையிலிருந்து இன்னும் இருந்துட்டு இருக்கீங்களா? போதை மயக்கத்திலிருந்து, ஆணவ போதை மயக்கத்திலிருந்து, அதிகார போதை மயக்கத்திலிருந்து தெளிஞ்சு வாங்க சார். கிப்பு பண்ணிக்கிட்ட தப்பிக்க முடியாது.
என்னையா பண்ணி வச்சுக்கிறீங்க? ஒரு கண்ணீர் அஞ்சலி பேனர் போட்டுக்கிறீங்க. அந்த கண்ணீர் அஞ்சலி பேனர்லயே நம்ம முதலமைச்சரோட படத்தையும் கூட போட்டு வச்சுக்கிறீங்க. என்னையா பண்ணி வச்சுக்கிறீங்க நீங்களா? இறந்து போனவருடைய படம் சின்ன சைஸ்ல போட்டு முதலமைச்சர் படத்தை இவ்வளவு பெருசு போட்டு வச்சுட்டு கண்ணீர் அஞ்சலி பேனர் வச்சிருக்கீங்களே. கல்யாணத்துக்கு பேனர் வைக்கும் போது படத்தை சேர்த்து போட்டீங்க, ஓகே. காது குத்துக்கு பேனர் வைக்கும் போது படத்தை சேர்த்து போடுவீங்க, ஓகே. ஏன் மஞ்சள் நீராட்டு விழா கூட இந்த மாதிரி படத்தை சேர்த்து போட்டுருந்தீங்க, ஓகே. இப்ப கண்ணீர் அஞ்சலி பேனர் வைக்கிறீங்க, அதுலயும் இந்த மாதிரி சேர்த்து போட்டா என்னையா நியாயம்? அது ஒரு முதலமைச்சர்னு கூட பார்க்காம கருப்பு சட்டை போட்டு கையில கொஞ்சோண்டு பூ கொடுத்துட்டா பாக்குறவனா உத்து அதையா பார்க்க போறான்? இறந்து போனவருடைய படம் கூட பெருசா போடாம முதலமைச்சர் படத்தை பெருசா போட்டுட்டு என்னையா ஒரு நம்ம ஊர்க்காரனால மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் வித்தியாசமா யோசிக்க முடியும். கடவுள் இருக்கா? கடவுள் இருக்கா சொல்றாரு. அதெல்லாம் மனசுல எடுத்துக்காதீங்க. அவன் ஏதோ உங்க மேல உள்ள வன்மத்தை சொல்றான். தூமச்சாலே வா. அடே அடே அட அரபோத நாய செத்துறா.